ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். புதன் பூரி. அண்ணே, புசு புசு பூரி ரெடியா? புசு புசு பூரியா? ஏமா, இன்னைக்கு உனக்கு சூப்பரா ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். உடம்புக்கு அவ்வளோ நல்லதுமா, பயங்கர டேஸ்டா இருக்கும். இதை சாப்பிட்டேன்னு வச்சுக்குவேன், ஒரு நாள் ஃபுல்லா டயர்ட் ஆகாம நல்லா சுறுசுறுப்பா இருப்ப. அப்படி என்ன பண்ணி வச்சிருக்க? இங்க பாரு, இதெல்லாம் இயற்கையா அதுவே ரெடியாகிற ஒண்ணுமா. இதை சாப்பிட்டா நம்ம குடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் எனக்கு வேணாம், நீங்க சாப்பிடுங்க. வேணாமா? ஏமா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வெறும் 3.2 மில்லிகிராம் தான் இரும்பு சத்து இருக்கு. ஆனால் இதில் 72 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குமா. உடம்புக்கு அவ்வளோ நல்லது, சாப்பிடு. என்ன சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதனே. சும்மா சொல்கிறேன்னா, ஏமா, தஞ்சாவூரில் இருக்கிற நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அவங்களும் சென்னையில் இருக்கிற ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் இவங்க ரெண்டும் ரிசர்ச் பண்ணியே சொல்லியிருக்காங்க. இதை சாப்பிட்டா நம்ம குடலில் இருக்க பாக்டீரியாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குடல் சம்மந்தமான பிரச்சனை வரவிடாமல் பார்த்துக்கும். நம்ம நல்லா இருந்தால் மட்டும் பத்தாதுமா, நம்ம உடம்புல இருக்க பாக்டீரியாவும் நல்லா இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த சாப்பிடு. இதெல்லாம் எனக்கு வேணானே. ஆக்சுவலாக எனக்கு என்ன சமைக்கணும்? புதன் பூரி இதானே சமைக்கணும். பூரியா? ஏமா, எண்ணெயில் பொரிச்ச பூரியை சாப்பிட்டினா கொலஸ்ட்ரால் தான் ஏறும். அப்புறம் இப்போ இருக்கிற 55 கிலோலேருந்து 85 கிலோ ஆயிடுவா. பரவாயில்லையா? அதுக்கு பதிலாக நான் செஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்டுன்னு வச்சுக்குவேன், உனக்கு உடம்பு குறையிறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குமா. இதை விட்டு பூரியை போய் சாப்பிட்டுருக்கேன்னு சொல்கிற. சரி, பூரி வேணாம், அப்போ பொங்கல் பண்ணியிருக்கலாம்ல. பொங்கலா? ஏமா, பொங்கலில் சீரகம், மிளகு, கருவேப்பிலை இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, உடம்புக்கு நல்லது தான். ஆனால் அதெல்லாம் விட பொங்கலில் கார்போஹைட்ரேட்டுங்க அதிகமாக இருக்குமா. சாப்பிட்டுன்னு வச்சுக்குவேன், தூக்கம் தான் வரும். அதுக்கு பதிலாக நான் செஞ்சு வச்சுக்க சாப்பிட்டுன்னு வச்சுக்குவேன், ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா சுறுசுறுப்பாக இருக்கலாம். சாப்பிடு. எனக்கு வேணானே. அட சாப்பிடுமா. வேணானே. என்ன இங்கே சண்டை? அண்ணே, உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய குடலுக்கு நல்லது செய்கிற சாப்பாடை செஞ்சு கொடுத்தா உன் தங்கச்சி வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி என்ன தங்கச்சி வேணான்னு சொல்றதுக்கு என்ன செஞ்ச நீ? இதான் செஞ்சு கொடுத்தேன். ஏமா, இது உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? இதேமா நீ வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? கேரு, இதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதுவும் போல இது நேச்சுரலாக இயற்கையாக அதுவாகவே உருவாகுதுமா. கேட்டுக்க. சும்மா என்ன இயற்கையாக ரெடி ஆகும்? அது எப்படி அதுவா இயற்கையாக ரெடி ஆகும்? எப்படின்னா, இப்போ பாலை அப்படியே வச்சுருந்தோம்னா கொஞ்ச நேரம் கழித்து அதில் லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா கலந்து அப்புறம் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடந்து ப்ரோபயாட்டிக் உணவாக, அதாவது தயிராக மாறுது. அதே மாதிரி மிச்சமான சாதமில் தண்ணி ஊற்றி வைக்கும்போது பால் எப்படி தயிர் தான் மாறுதோ அதே மாதிரி லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா அப்புறம் இந்த ஸ்பீசிஸ்லாம் கலந்து இந்த தண்ணி ஊற்றி வச்ச சாதம் இந்த பழைய சோறாக மாறுது. அதனால தான் இந்த பழைய சோறு இயற்கையாக ரெடியாகிற ஒன்று, அருமையான ஒன்று, நம்ம உடம்புக்கு நல்லது தரக்கூடிய ஒன்று. பழைய சாதம்னா நேற்று வச்ச சாதம், மிச்சமான சாதம், தண்ணி கொத்துரும், வாடை வரும். அப்படி தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதான் இல்லை. இப்போ இந்த பழைய சோறில் லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா இருக்கனால நம்ம குடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். இப்போ இந்த பாக்டீரியா உள்ளே போகிறதுனால ஐபிடி, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசார்டர், இந்த வயிறு சம்மந்தமான இந்த அல்சர் பிரச்சனை, அதே போல் ஐபிஎஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இந்த சாப்பிட்டு முடிச்சோடனே ரெஸ்ட் ரூம் போவாங்கல்ல, இந்த மாதிரி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரவிடாமல் பார்த்துக்கும். அந்த பிரச்சனை இருந்தால் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் இருக்கவங்களாம் பழைய சோறு சாப்பிட்டனால அவங்களுக்குலாம் இந்த வயிறு சம்மந்தமான, அதாவது குடல் சம்மந்தமான பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஆமாம், அந்த காலத்துலலாம் எல்லாருமே பழைய சோறு சாப்பிட்டு தானே வேலைக்கே போனாங்க. நல்லா சொல்லுங்கள், காதில் விழுகிற மாதிரி. அதே போல் இப்போ ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொன்னேன்ல, இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. இப்போ அந்த பழைய சோறில் ஆல்ரெடி ப்ரோபயாட்டிக் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இதில் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், மோர் ஊற்றி சாப்பிடுவோம், இல்லை தயிர் ஊற்றி சாப்பிடுவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ப்ரோபயாட்டிக். இப்போ இந்த 2 ப்ரோபயாட்டிக் சேருது. இப்போ இதில் சின்ன வெங்காயம் வேறு நறுக்கி போட்டு சாப்பிடுவோமா, அதில் ஆல்ரெடி சத்து இருக்குது. இப்படி ஏகப்பட்ட சத்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த பழைய சோறில் விட்டமின் கே, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி விட்டமின் சத்துக்கள் இருக்குது. கால்சியம் அயன் சத்துக்கள் நிறையா இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த பழைய சோறை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னு சுகர் சம்பந்தமான பிரச்சனையே வராதா, சுகரே வராதா போயிருமா? இல்லை மணி அண்ணே, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் மட்டும் அடிச்சு விடாதீங்க. நம்ம நார்மலாக சாப்பாடு சாப்பிட்றப்ப எவ்வளோ மாவுசத்து கிடைக்குதோ அதே அளவு மாவுசத்து அந்த பழைய சாப்பிட்றப்பையும் கிடைக்குது. அதனால பழைய சோறு சாப்பிட்டுட்டே வந்தோம்னா சுகர் கம்மியாகும், சுகர் பிரச்சனை வராதுங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ பழைய சோறுனா அதில் தயிர் ஊற்றுறோம், மோர் ஊற்றுறோம், ஒரு மாதிரி கூலிங்காக இருக்கும். நம்ம காலையில் சாப்பிட்றோம், சளி பிடிக்கும்ல. ஏமா, பழைய சோறு சாப்பிட்டா சளி பிடிக்கும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது.
யாருக்கு சேராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இப்போ இந்த ஆஸ்மா பிரச்சனை, அப்புறம் இந்த மூச்சு இறப்பு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு சேராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா பழைய சோறு சாப்பிடணும் அப்படின்னா அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு டாக்டர் கிட்ட கேட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நம்மளும் தினமும் காலையில் உட்காந்து பழைய சோறு தின்றுருக்கக்கூடாது, நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிட்றங்கிறது நமக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. முதல்ல இந்த பழைய சோறு எப்படி வந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்க. அந்த காலத்தில் சோறு தான் சாப்பாடு, இட்லி தோசையெல்லாம் ஏதாவது தீபாவளி பொங்கலுக்கு போடுறது தான். அப்படின்னும் போது காலையில் வெள்ளனை எந்திரிச்சு அவங்க வேலைக்கு போகணும். அப்போ வெள்ளனை எந்திரிச்சு சமைச்சிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சாயங்காலம் தான் வந்து சோறை வடிப்பாங்க. அப்போ நைட்டு சுடுசோரை சாப்பிட்டுட்டு அதில் தண்ணியை ஊற்றி வச்சு காலையில் வெள்ளனை வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி ஊற்றி வச்ச சோறில் தயிரை போட்டு சின்ன வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா கும்முன்னு அடிச்சுட்டு வேலைக்கு போய் நல்லா இது மாதிரி வேலை செய்வாங்க பயங்கரமா. அப்படின்னா அவங்களுக்கு உடம்புலாம் ரொம்ப ஆரோக்கியமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த நடிகர் அதர்வா இருக்கார்ல, உனக்கூட ஃபேவரட், அவர் இன்டர்வியூலயே நான் ஃபெர்மெண்டட் ஃபுட் இந்த பழைய சோறு சாப்பிடுவேன்னு சொல்றாரு. நடிகர் சூரி அவர் வயசு அதிகம் ஆனா எங்கா இருப்பார் பார்க்க, அவர் பழைய சோறு விரும்பி சாப்பிடுவேன்னு சொல்றாரு. நடிகர் ஜெகபதி பாபுன்னு ஒருத்தர், அவர் பழைய சோறு தான் சாப்பிடுவேன்னு சொல்லி ஒருத்தர் உட்காந்து இன்டர்வியூலாம் கூட கொடுத்தாங்க, பார்த்திருக்கேன். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எங்க போனாலுமே பழைய சோறு வச்சிருப்பாங்க ஆக்ட்ரஸ்லாம் சாப்பிடுறதுக்காக. அதனால அவ்வளவு நல்லது பழைய சோறை, தெரிஞ்சுக்க. நல்லா சொல்லுங்கண்ணே. ஆனா இப்ப வந்து பாரு, யாரும் பழைய சோறெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. என்னன்னா மிஞ்சி போனது, நேத்து வச்சது, அது கெட்டு போனது, அதை போய் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு ஒன்னே மாதிரி தான் நினைக்கிறாங்க. அண்ணே இப்போ நான் ஆஃபீஸ் போகிறேன், காலையில் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் பூரி சாப்பிட்டேன், பொங்கல் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். பழைய சோறு சாப்பிட்டேன்னு சொன்னால் நம்மளாம் கேவலமாக நினைக்க மாட்டாங்களாண்ணே? பாருங்கண்ணே எப்படி பேசிக்கிட்டு இருக்குன்னு. இதாமா பிரச்சனை. உன்னைய மாதிரி நிறைய பேர் இந்த பழசு அப்படின்னு சொல்றதுக்கு சங்கடப்பட்டுட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு இதெல்லாம் சாப்பிட வேணாம், இது ஏழைங்க சாப்பிட்றது, இது வந்து வறுமையில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, இது பயங்கர ஆரோக்கியமானது, எல்லாருமே சாப்பிடலாம். பழைய சோறுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா உனக்கு? அண்ணே ஆன்லைன்ல வித்துட்டு இருக்காங்கண்ணே, பழைய சோறு வித் பாட் 1 லிட்டர் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. வித் பாட்னா மண்பானை இருக்குல்ல, அதோட தராங்களாமா 260 ரூபாயா 1 லிட்டரு. 260 ரூபாயா பழைய சோறா? அப்படியே போயிட்டு இருக்கு. கேட்டுக்க அண்ணே, பழைய சோறு மட்டும் கிடையாது, கேப்பக்கூழு கம்பங்கூழ்னு எல்லாமே இந்த பாரம்பரிய உணவுகள் இருக்குல்ல, அது எல்லாமே இப்போ ஆன்லைன்ல வித்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே 1 லிட்டர்னு சொல்லிட்டு அதிக காசுக்கு போய்கிட்டு இருக்கு. பாத்தியா, இந்த மாதிரி ஆன்லைன்ல விற்கிறாங்கிறது உன் தொங்கச்சிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அது ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டு இருந்திருக்கோம். ஆனா இங்க பாருங்க நான் என்ன ஆர்டர் போட்டிருக்கேன்னு. இந்த மாதிரி மோகத்துல தெரியுறீங்க பூரா. இந்த நல்ல பழைய சோறு வீட்டுல உங்க அண்ணன் உனக்காக நேத்தே இது பண்ணி வச்சு மிச்சம் வச்சு தண்ணியை ஊற்றி தயிரை ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்டு அவ்வளவு அருமையா இருக்கு, பாக்குறதுக்கே ஆசையா இருக்கு. நான் உள்ள வந்து நானே சாப்பிடலாம்னு வாசம் வேற கமகமன்னு இழுக்குது. இப்ப நீ சாப்பிடுறியா இல்ல உனக்கு நாமே சாப்பிடவா? எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். சேர்ந்து சாப்பிடுவோமா? வந்துட்டியா? சேர்ந்து சாப்பிடுவோம். வாங்க வாங்க சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. குடிமா அப்படி எடுத்து கையில வச்சுக்க, வச்சு இப்படி அள்ளு, நல்லா அள்ளி வல்லுவதற்கு நல்லி சொர்க்கத்தை அனுபவி. எப்படி மிரட்டுதா? இந்த மாதிரி பழைய சோறு தயிரை ஊற்றி வெங்காயத்தை நறுக்கி போட்டு பச்சை மிளகா நம்மடையில் பச்சை மிளகா இருந்தால் போட்டு நான் சாப்பிட்ட மெமரிஸ் அற்புதமா. ஆனால் எனக்கு கொத்தவரங்காய் தொட்டு சாப்பிட்ற ரொம்ப சைடிஷா? எனக்கு கருவாடுதான் நான். உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சைடிஷ் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்க